நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் நமக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். அவங்க என்ன பண்ணாலும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பார்க்குறது மட்டும் இல்லாமல் நல்லா ரசிக்கலாம். அவங்க ஏதாச்சும் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அவங்களே பார்த்துட்ருக்கணும். பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பொதுவாகவே பசங்க எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்கும். ஒன்று ஒன்றும் நம்ம ரசிக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி ரசிக்கும்போது வர சந்தோஷம் வேறு எதுவுமே கிடைக்காது. இப்படிலாம் நம்ம பார்க்கும்போது நம்ம மனசுக்கு எப்படி இருக்குது? என்னடா அது, நமக்கெல்லாம் இந்த மாதிரி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வீட்டு பக்கத்துலேயோ நம்ம கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தா எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது நம்ம எப்படி ரசிப்போம். இவங்க கூடயே நம்ம இருக்கலாமே லைஃப் லாங்காக, இவங்க வீட்டு பக்கத்தில் நம்ம இருக்கக்கூடாதா அப்படின்லாம் யோசிப்போம். அப்படி யோசிக்கும்போது நம்ம மனசு எவ்வளோ சந்தோஷப்படும். இந்த மாதிரி ஆளுங்க வீட்டில் இருக்கிறவங்க தினம் தினம் அவங்களுக்கு சந்தோஷம்தான். ஏன்னா தூரமாக இருக்குது நம்ம பார்க்குறோம். ஆனால் இவங்க கூடயே இருக்கும்போது எப்படி இருக்கும். இவங்க சமையல் பண்ணும்போது, இல்லை வீட்டில் வேலை செய்யும்போது, இல்லைன்னா நம்ம கூட சண்டை போடும்போது அப்படியே எப்படி பார்க்கலாம். ஆனால் நம்ம வீட்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. அவங்க வாசலில் கோலம் போட வரும்போது, இல்லைன்னா மளிகை கடைக்கு போகும்போது, இல்லை எங்கேயாச்சும் பேங்க்குக்கு போகும்போது அவங்க ரொம்ப வேகமாக ஏதாச்சும் ஒரு வேலை செய்வாங்க. அப்படி செய்யும்போது நம்ம பார்த்து ரசிப்போம். என்னடா இப்படிலாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷப்படுவோம். இவங்க கூட இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் இவங்கள பார்த்துட்டே இருக்கணும் போல் அப்படின்லாம் எண்ணங்கள் இருக்கும். பாருங்கள், புதுசாக கல்யாணம் ஆனால் நமக்கு இந்த மாதிரி தான் வீட்டில் இருப்பாங்க. ஆனால் நமக்கு இதே மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாம் படத்தில் இல்லைன்னா சீரியலில் அந்த மாதிரி பார்த்தா தான் உண்டு. நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ஆளுங்க கிடைக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாருக்குமே பிடிச்ச வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. நமக்குள்ளே சில கற்பனைகள் இருக்கும். கற்பனைன்னா என்ன சொல்கிறது, வரவங்க இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் அதுக்கு எதிர்மாறா நமக்கு கிடைக்கும்போது நம்ம மனசு ரொம்பவே கஷ்டப்படும். அதனால தான் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகும்போது பார்ப்போம். எங்கேயாச்சும் ஷாப்பிங்கில், இல்லைன்னா எங்கேயாச்சும் பார்க்கு, இல்லை ஏதாச்சும் எக்ஸிபிஷனில் போகும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி ஆளுங்க அங்கே இருப்பாங்க. என்னடா அது, நமக்கு இவங்க லைஃப் பார்ட்னராக கிடைச்சிருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு யோசிப்போம். நீங்களே பாருங்கள், இப்போது மானசா பாருங்கள், பார்க்க எப்படி இருக்கா, எவ்வளோ நல்லா இருக்காளே. இவள் வீட்டு பக்கத்தில் தான் நம்ம இருந்தோம்னா அடிக்கடிக்கு இவ மாடி மேலே வரும்போது நம்மளும் போய் மாடி மேலே நிற்போம். இவகிட்ட நம்மளே பேச ஆரம்பிப்போம்ல. என்னங்க எப்படி இருக்கீங்க அந்த மாதிரிலாம். சப்போஸ் இந்த மாதிரி ஆளுங்க நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒரு வேலை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் சிலிண்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போகணும், கொஞ்சம் இபி பில்லு ஆஃபீஸ் வரைக்கும் போகணும் அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக போவோம். நம்ம வீட்டில் வேலை சொன்னால் கூட நம்ம செய்வோமா இல்லையான்னு தெரில. ஆனால் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகும். அதுவும் பாருங்கள், நம்ம பார்க்குற வியூ தான் எல்லாமே. நம்மளோட பார்வை எங்கே எது நல்லாயிருக்கோ அதை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு தானே இருக்கோம். என்னடா அது, இப்படி ரசிக்கணும் அப்படி ரசிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்கள கட்டினவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரசிக்க கூட தெரியாது. இவங்கள சும்மா ஒரு பொம்மை மாதிரி தான் வச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் ரசிக்க தெரிஞ்ச நமக்கு இந்த மாதிரி ஆள் கிடைச்சா எப்படி இருக்கும். ஒரு சில பேர் முகத்தை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்க பக்கத்தில் நின்று பேசும்போது அவங்க மேலே வர வாசனை இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும். நான் சொல்ல சொல்ல நீங்களே யோசிச்சு பாருங்களேன். சொல்கிறது கரெக்ட் தானே. நம்ம வீடியோஸை பார்த்து மட்டும் பத்தாதுங்க.
நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். நான் உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக தான் நம்ம சேனலு. இதை பாருங்கள், படுத்துட்டா. ஆனால் நமக்கு இவ பக்கத்தில் இருக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம இது வரைக்கும் நம்ம கற்பனையாக இருந்திருப்போம், அதெல்லாமே ரியலாக இருப்போம்ல. இந்த மாதிரிலாம் பாருங்கள், இவ்வளோ கோவப்படும் போதும் எவ்வளோ அழகாக இருக்காங்க, அவங்க அழும்போதும் எவ்வளோ அழகாக இருக்காங்க. இப்போ நம்ம பக்கத்தில் இருந்தோம்னா நம்ம இவங்களுக்கு கண்டிப்பாக ஆறுதல் சொல்லுவோம்ல. என்னக்கா கவலைப்படாதீங்க, அண்ணி கவலைப்படாதீங்க அப்படின்லாம். அந்த மாதிரிலாம் சொல்லும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் ஏற்படுது. இவங்களெல்லாம் பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது நம்ம மனசு. எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா, இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுதா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கான சேனல் தான். கடைசியாக பார்க்குறது தேவிப்பிரியா. பாருங்கள், இவ எப்படி இருக்கா. இவ சின்ன வயசில் நல்லா இருந்தாலும் தெரியாது, ஆனால் இப்போ பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கா. யாருக்கு கொடுத்து வச்சுருக்கோ என்ன பண்ணுறது. நம்ம வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும்.